வணக்கம். ஜெய் சமையல். இன்றைய ஸ்பெஷல் கோதுமை மாவில் ஆட்டுக்கால் கேக் செய்யலாம். கஜாடா, டீ கடை கஜாடா கோதுமை மாவு 1/4 கிலோ வச்சுருக்காங்க. 100 கிராம் பச்சரிசி மாவு, 2 முட்டை, 1/4 கிலோ சர்க்கரை, 100 கிராம் ரவை, சால்ட்டு, பேக்கிங் சோடா வச்சுருக்கேன். செய்கிறப்ப பார்க்கலாங்க. மிக்சியில் முட்டையும் சர்க்கரையும் போட்டிருக்கேன். மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அதோட போட்டு மாவோட போட்டு பிசைஞ்சி 1 மணி நேரம் வச்சுருந்து அப்புறம் தாங்க போடணும். கஜாடாவுக்கு தேவையான ரவா, கோதுமை மாவு, அரிசி மாவு, உப்பு போட்டங்க. முட்டையும் சர்க்கரையும் அடிச்சிட்டாங்க. அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பிசைஞ்சிட்டு பார்க்கலாங்க. மாவு பிசைஞ்சிட்டாங்க. ஒரு 1 மணி நேரம் கழித்து போடுறப்ப பார்க்கலாங்க. கட்டையில் ஒரு இன்ச்சு அளவுக்கு மாவை கட்டியாக பிசைஞ்சு தேய்ச்சிருக்கேன். கட் பண்ணியும் போடலாம், உருட்டியும் போடலாங்க. உருட்டு போடலாம். கோதுமை மாவில் போட்டாங்க. அது பாருங்கள், தானாகவே விரல் விடுது பாருங்கள். நல்லாவும் இருக்குது பாருங்கள். ஆட்டுக்கால் கேக்கு வெந்துருச்சுங்க. எடுத்து ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டீ கடை கஜாடா கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன். ரெடி ஆகிடுச்சிங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. நன்றிங்க.